தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்கு, ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. மறைமுகமாக அன்னைக்கு வந்து நேரடியாக சண்டை போட்டாங்க, நேரடியாக நாடுங்கிற பேரில் போரிட்டாங்க. இன்றைக்கி வந்து அப்புறம் ரெண்டாம் உலகப் போரில் வந்து அணுகுண்டு போட்டாங்க. அப்படி ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்களா, அப்போ எல்லாம் பயந்துட்டு இனிமேல் நேரடியாக சண்டை போடுற ஆபத்தானது. அப்போ அதே மாதிரி அந்த நேரத்தில் பார்த்து தொழிற்புரட்சி வந்துருச்சு. மக்கள் எல்லோரும் அது வரைக்கும் சண்டை போடுறதுல எல்லாருடைய நோக்கமும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற வழக்கம் இருந்துட்டு வந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுனாக்கா, எல்லாம் தொழிற்புரட்சி வந்தோடனே நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், விஞ்ஞானி ஆக போகிறேன், ஆட்சியாளராக போகிறேன், ஆசிரியராக போகிறேன், மெக்கானிக் ஆக போகிறேன், இந்த மாதிரி விவசாயி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தங்களுடைய போர் குணத்தை அதில் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போரிடுகிற குணம் மாறல. ஏன்னா மாற்றம் என்பது நமக்குள் நிகழ வேண்டும். வெளியில் நடக்கிற மாற்றம் வந்து வெளியில் ஒன்று நடக்குதுன்னா அது காரணமே நமக்குள்ளே இருக்கிற அந்த நிலை தான், நமது மனப்பான்மை தான் வெளியில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கே காரணம். வெளியில் போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து வெளியில் நடக்கலை, மனித மனங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. மனித உயிர்களின் மனங்களில் அந்த போர் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. மனித உயிர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு இடையில் அந்த போர்க்குணம் இருக்குது. மனித உயிர்கள் ஒருவரை வந்து எதிரியாக நினச்சி அவங்க சண்டை போடுறாங்க. அதுதான் வெளியில் தெரியுது. அதனால் போர் வந்து வெளியில் நடக்கலை, மனித மனங்களில் நடந்து கொண்டிருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, ரெண்டாம் உலகப் போர் நடந்த உடனே அப்போ மனித மனங்களில் நடந்து கொண்டிருந்த அந்த போர் தான் ரெண்டாம் உலகப் போர், முதலாம் உலகப் போர் எல்லாத்துக்கும் காரணம். அது வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டாம் உலகப் போர் வந்து ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்கல்ல, அப்படின்னா ஒன்று பயந்துட்டாங்க. இனிமேல் வந்து சண்டை போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. இனிமேல் வந்து நேரடியாக சண்டை போடுறதுல பயம் இல்லை. அதாவது அது வந்து நம்மளை நாமே தொடர்ந்து நம்ம சண்டை போட முடியாது. நேரடியாக ஒருத்தர் சுட்டுக்கிட்டு சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து சண்டை போட முடியாது, இடையிலே எல்லாருமே செத்து போயிடும். அதனால் நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு சண்டை போடணும். அதுக்கு ஏதாவது பாதுகாப்பான வழி இருக்கா? ஏன்னா சண்டை போடுறதுக்காக நம்ம உயிரோடு இருக்கணும். சண்டை போட்டு செத்து போயிட்டா அப்புறம் எப்படி சண்டை போட முடியும்? ஆக நம்ம சண்டையும் போடணும், உயிரோடையும் இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கும்போது தான் சரி நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அங்கேயும் தங்களுடைய போர் குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போர் வெறியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போர் குணம்னா என்ன? மற்றவங்களை அழிக்கிறது தான். மனித உயிர்கள் வந்து அழிக்கிற வேலை தான் அந்த போர். ஒருத்தர் அடிச்சுக்கிறது, சாவுறது, வெட்டுறது, குத்துறது, துப்பாக்கிகளை சுடுறது, இதுதான் போரின் விளைவு. அப்படி தானே போரின் நடைமுறை அப்படி தானே இருக்குது. அப்போ அதோட அடிப்படை நோக்கம் என்ன? மற்றவங்கள அழிக்கணும், எதிரிகளே அழிக்க வேண்டும், அதுதானே. அப்போ எதிரின்னா யார்? நம்மளை தவிர மற்றவங்க எல்லாமே எதிரி தான். போர்னு வந்துட்டாக்கா நம்மளை தவிர எல்லாருமே எதிரி, யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது போகுது. அப்படி இருக்கும்போது அப்போது ரெண்டாம் உலகப் போர் வந்து அணுகுண்டு போட்டோன்னா அப்புறம் தொழிற்புரட்சி வந்தது. அப்புறம் என்ன ஆச்சு, இனிமேலாம் நம்ம நான் சண்டைக்கு வரலப்பா, நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்போ அங்கே போய் அந்த போர்க்குணம் வந்து அவன் மனசில் இருக்க தான் செய்யுது. அதனால் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டாக்டராக இருந்து தன்னுடைய போர்க்குணத்தை எப்படி வெளிப்படுத்துவது, ஒரு மருத்துவராக, ஒரு இன்ஜினியராக இருந்து, ஒரு விஞ்ஞானியாக இருந்து தன்னுடைய போர்க்குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. போர்க்குணத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு சுதந்திரமான ஒரு நிலை தான் இந்த மாதிரி இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறது. நேரடியாக சண்டை போட்டால் அது வந்து பாதுகாப்பான வழி இல்லை. போர்க்குணத்தை, போர் வரியை வெளிப்படுத்துவதற்கான, ஒரு கொலை வரியை வெளிப்படுத்துவதற்கான பாதுகாப்பான வழி அது அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மனித உயிரினம் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதாவது நாம் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்கள அழிக்கணும். மற்றவங்க சாவணும், நாம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ நேருக்கு நேர் சண்டை போட்டால், சண்டை போடும்போது அப்படி தான், நாம் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அதில் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. எதிர்பாராத விதமாக நம்மளே மற்றவங்க கொண்டு போட்டு போயிடுவாங்க. எதிர் நாட்டை சேர்ந்த போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து கொண்டு போட்டு போயிடுவாங்க. துப்பாக்கியால் சுட்டு விடுவார்கள் அல்லது கத்தியால் கழுத்தை அறுத்து விடுவார்கள். அதனால் இனிமேல் அந்த மாதிரி ஆபத்துகளை தவிர்க்கணும். தெரியாதனமாக கூட நம்ம செத்துறக்கூடாது. ஆனால் மற்றவங்களும் வந்து சாவணும், ரொம்ப மெதுவாக சாகணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் நாம் கொல்றோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் சாகணும். அவங்க சாகக்கூடாது, ஆனால் சாகணும். உடனே சாகக்கூடாது, மெதுவாக சாகணும். அதான் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் மனித உயிர்களின் நோக்கம்னா, உடனே செத்தாங்கன்னா சந்தேகம் வந்துடும், இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்,
இவ தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சந்தேகப்படக்கூடாது. ரகசியமாக கொல்லணும். நான் தான் கொன்னேன்னு தெரியக்கூடாது, நீ தான் கொன்ன அப்படிங்கிறது தெரியக்கூடாது. ஆனால் சாகணும், சாகணும், உடனே சாகக்கூடாது, ரொம்ப லேட்டாக சாகணும். அப்போ தான் சந்தேகம் வராது. அப்போ மருத்துவராக இருந்து நான் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உனக்கு கெடுதல் செய்கிறது ஒரு மருத்துவராக இருந்துட்டு. அப்புறம் அதாவது இந்த மாதிரி மருத்துவம் செய்கிறேன் உனக்கு, அந்த ஆங்கில மருத்துவத்தின் வழியாக. அப்புறம் உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வாகனங்களை தயாரித்து விற்கிறது, 2 வீலர் 4 வீலர்னு விற்கிறது. அது நீ ஓட்டிகிட்டு போப்பா, ரொம்ப பாதுகாப்பு, நிறைய பிரேக்கெல்லாம் இருக்குது, ஒரு ஸ்பீடாக போனாலும் சடனாக பிரேக் போட்டால் நிற்கும், இந்த மாதிரி பஞ்சு மெத்தல்லாம் இருக்குது, பலூன்லாம் இருக்குது, நீ டாக்குன்னு இடித்தா அது புஃப்னு விரிஞ்சு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பாதுகாப்பு, உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஏற்றி விடுறது. அதெல்லாம் என்ன ஆகுது, ஆனால் அதெல்லாம் கடந்து விபத்துகளில் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவு தான் செய்கிறாங்க. எப்படியா சாவு வந்துடும், என்ன தான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் மோட்டார் வாகனத்தில் பயணித்தால் கண்டிப்பாக சாவு நிச்சயம். அப்போ உனக்கு நல்லதும் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு, உனக்கு நல்லது செய்கிறேன்னு செஞ்சுட்டு உனக்கு கெடுதல் செய்கிற, உன்னை சாகடிப்பது, ஆசை காட்டி மோசம் பண்ணுறது. அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம். நம்ம இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்த விவசாய நிலத்தில் தெளிக்கிறது, அப்புறம் இட்லி பூரி பொங்கல் தோசை இதுதான் நம்முடைய உணவு, சுவையான உணவு அப்படின்னு ஆசை காட்டி அதை சாப்பிட வச்சு நோய்களை வர வச்சு உடல் பருமனை அதிகமாக்கி மூட்டு வலி கடைசியில் சீக்கிரம் ஒரு 60-70 வயசில் சாகடிப்பது. இந்த மாதிரி உடனே சாகக்கூடாது, ஆனால் மெதுவாக சாகணும். அந்த மாதிரி அதுதான் ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக ஒரு போர் நடைமுறை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் போர் நடைபெறுகிற முறை இதுதான். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது மற்றவர்களை அழிக்க தான் செய்யும். ஒரு சினிமாவா, நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக, அவர் என்ன பண்ணுறாரு, அற்புதமான இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. அற்புதமான இசையை உருவாக்கி அந்தந்த மக்களுக்கு கொடுக்குறாங்களா, அவங்க அதில் மயங்கி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாடுவது ஆடுவது எல்லாத்தையும் மறந்து விடுகிறார்கள். யாரோ ஒருத்தர் இசையமைச்சு கொடுத்தா தான் இவங்க பாடல், அதுதான் பாடல். நம்ம சுயமாக யாருக்கும் இசையமைக்க தெரிய மாட்டேங்குது, சுயமாக பாட தெரிய மாட்டேங்குது, பாடுவதற்கு கூச்சம். அதனால் பாடகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பாடல் நிறைய அற்புதமாக பாடி மக்களை தனக்கு ரசிகர்களாக மாற்றுறாங்க. மக்கள் பாடுவதே மறந்து விடுகிறார்கள். அப்போ அவங்கவுங்களே பாடினா அதான் மகிழ்ச்சி. இதுதான் அழிக்கிறதுங்கிறது. ஒரு பாடகர் எப்படி மக்களை அழிக்கிறார் என்றால், மக்களை பாட விடாமல் ஊமையாக்கி விடுகிறார். பாட விடாமல் ஒரு நடன கலைஞர் என்ன பண்ணுறாரு, மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா, இது மாதிரி நிறைய நடன கலைஞர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, மக்களை தங்களுடைய நடன திறமையால் மயக்கி தங்களுடைய ரசிகர்களாக மாற்றி வெறும் வேடிக்கை பார்ப்பவர்களாக எப்போவுமே வைத்துக் கொள்கிறார்கள். அதன் மூலம் மக்களை மகிழ்ச்சியாக வாழ விடு. மக்கள் நடனம் ஆடினாதானே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போது மக்களை ஆட விடாமல் செய்வதன் மூலம் அவர்களது மகிழ்ச்சியை அளிப்பது, அவருடைய மகிழ்ச்சி அளிப்பது. அப்புறம் பார்த்திங்கன்னா உணவகங்கள், ஹோட்டல் திறந்து வைக்கிறதுனால என்ன ஆகுது, ஆண்கள் அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே சமைக்கிறது கிடையாது. பெண்களும் சரி ஆண்கள் சோம்பேறித்தனத்தை தான் இது வளர்க்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை அதை தான் ஹோட்டலில் வச்சு விற்கிறாங்க. அதை சாப்பிட்டா நோய் தான் வரும். அப்புறம் ஹோட்டல்லேயும் நிறைய கலப்படம் வேறு, சுவைக்காக வியாபாரத்திற்காக ஏகப்பட்ட கலப்படம். இப்படி அது மாதிரி பேக்கரி உணவுகள் அது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு ஆசை காட்டி அதை சாப்பிட வச்சு மக்களை அழிப்பது. இப்படி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அவங்க மாணவர்களை எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க. அங்கே படித்தவங்க தான் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான், ஆசிரியர்களிடம் படித்தவங்க தான் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இராணுவத்தில் போய் அணு ஆயுதங்களை தயாரிப்பாங்க, வெடிகுண்டுகளை தயாரிப்பாங்க, ஏவுகணைகளை தயாரிப்பாங்க. அது ஏவுகணைன்னா அரசாங்கம் இராணுவம்னாலும் அவங்களுக்கு குண்டு தேவை தானே. அதெல்லாம் யார் தயாரிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தானே, ஆசிரியர்களிடம் கல்வி கற்றவங்க தானே போய் அந்த குண்டு தயாரிக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆசிரியர்களிடம் கல்வி கற்றவர்கள் தானே இந்த 2 சக்கர மோட்டார் வாகனங்களெல்லாம் தயாரித்து அப்புறம் 4 சக்கர மோட்டார் வாகனங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறவங்க யார், ஆசிரியர்களிடம் பள்ளிகளில் கல்வி பயின்றவர்கள் தானே. சின்ன வயசில் அவங்க பிற்காலத்தில் 2 சக்கர மோட்டார் வாகனம் 4 சக்கர மோட்டார் வாகனம் தயாரித்து பின்னர் அதனை விற்பனை செய்து அதில் ஏற்படும் விபத்துகள் மூலம் வருஷத்தில் 10 லட்சம் பேர் கொல்வதற்கு இந்த ஆசிரியர்கள் காரணமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் இந்த ஆசிரியர்கள், கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதுதான் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி அப்போ எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது இங்கே இயந்திர அறிவியல் உலகில் எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது நன்மை செய்யவே செய்யாது. மறைமுகமாக மெதுவாக கொல்லக்கூடியவை,
உடனே கொல்லாது, ஆனால் கொல்லும். உடனே கொல்லாது, ரொம்ப நாள் கழித்து கொல்லும். அதனால தான் மனித ஆயுட்காலமே குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி நீங்கள் இங்கே எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது கண்டிப்பாக வந்து இப்போ சினிமா நடிகர்கள் மக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறவங்களாயிட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எல்லா மக்களும் வேடிக்கை பார்க்குறவங்களாயிட்டாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. எப்படி அழகாக பாடுறாங்க, எப்படி அழகாக நடனம் ஆடுகிறார்கள், எப்படி அழகாக நடிக்கிறார்கள், எப்படி இவர்கள் கதை எழுதுகிறார்கள், இதெல்லாம் நமக்கே வர மாட்டேங்குது. அவங்களுக்கு மட்டும் அது எப்படி தெரிய வருது? இப்படி மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. நமக்கே நடனம் ஆட வரவில்லை. அது மாதிரி விளையாட்டு வீரர்கள் பாருங்கள், நாட்டுக்காக விளையாடுவதாக நினைத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களை அவர்கள் விளையாடி அவர்களுடைய விளையாட்டை வேடிக்கை பார்க்குறவர்களாக மக்களை மாற்றி விடுகிறார்கள். அப்போ மக்கள் விளையாடவே இல்லாமல் போகிறது காரணம் யார்? இந்த விளையாட்டு வீரர்கள் தான் காரணம். அப்போ இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து மக்களை அழிக்க தான் அது உதவும். மக்களை நேரடியாகவோ அல்லது அவர்களுடைய மகிழ்ச்சியை அளிப்பதாகவே அது அமையும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த துறவிகள், சாமியார்கள்லாம் இருக்காங்க. புத்த மத துறவிகள், இந்து மத துறவிகள், அப்புறம் கிறிஸ்துவ மத பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், இப்படி ஒரு பெரிய கூட்டமே இந்த உலகத்தில் இருக்குது. லட்சக்கணக்கானவர் இருக்காங்க. எல்லா மதத்துலேயும் துறவு வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்காங்க. புத்த மதத்தில் ஏகப்பட்ட துறவிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அதாவது துறவு வாழ்க்கை வாழ முடியும், துறவிகளாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள்கிட்ட விதைச்சி, அது மாதிரி அவங்கள பார்த்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இப்படி நிறைய பேர் துறவிகளாக வாழ்வதை ஒரு வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு துறவியாக வாழ்கிறார்கள், ஆண்களும் பெண்களும். அப்போ அதன் மூலம் அவர்களது வாழ்வில் இல்லற வாழ்க்கை, அந்த மகிழ்ச்சி என்பது அவர்களிடம் இல்லாமல் போய்விடும், அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இதுதான் அந்த துறவிகளோட நோக்கம். துறவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா மத துறவிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை வந்து இல்லற வாழ்க்கை வாழ விடக்கூடாது, அவர்களது இல்லற வாழ்க்கையில் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது, அவர்களது இல்லற வாழ்க்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்து அவர்களது வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, துறவிகளாக வாழ்கிறாங்க. துறவிகளாக வாழ்கிற இவர்களை பார்த்து, அந்த மதத்தை சார்ந்த துறவிகளாக வாழ்கிற இவர்களை பார்த்து மக்களும் அவர்களை போன்று துறவிகளாக வாழ வேண்டும் என்று ஆசை உண்டு. துறவிகளாக ஒரு வாழ்க்கையை ஏற்கிறார்கள். துறவு வாழ்க்கையை ஏற்று துறவிகளாக வாழ்கிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அதன் மூலம் அவர்களது இல்லற வாழ்க்கை என்கிற அந்த மகிழ்ச்சியை அவர்களது வாழ்விலிருந்து அழித்து விடுகிறார்கள். இப்படி எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அதை ஆராய்ச்சி செஞ்சோன்னு வச்சிங்கன்னா, அது வந்து அவர்களை அழிக்கின்ற உள்நோக்கம் தான் அது அடிப்படையாக இருக்கும். இப்போ நான் இருக்கேன், நானும் ஒரு லட்சியவாதி தான். நான் பாருங்கள், எனக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் எனக்கும் இருக்குது. இப்போ நான் மட்டும் ரொம்ப உத்தமனா அப்படின்னா, நானும் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை அழிக்க வேண்டும், அழித்துவிட்டு எதிர் வருகிற ஒரு உலகை உங்களுக்கு உணர்த்தி எதிர்வரப்போகிற அதுக்காக நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஆனால் நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்க எல்லாரோட செயல்பாட்டை விட ரொம்ப சிறப்பானது, நல்லதாக தான் இருக்குது. மற்றவங்களாவது தீங்கு செய்கிறாங்க, ஆனால் உண்மையிலே நான் வந்து என்னுடைய லட்சியம் வந்து நல்ல லட்சியமாகவே இருக்குது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம், எல்லா துன்பங்களுக்கும் காரணமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகிறது தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். நானும் அழிக்கலை, இது அழிய போகுதுப்பா, நான் சொன்னாலும் சொல்லனாலும் அது அழிய தான் போகுது. இன்னும் 20 வருஷத்தில் அழிஞ்சிடும், 2040 அது அழிஞ்சிடும், நான் சொன்னாலும் சொல்லனாலும். ஆக அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அப்படி வேணாலும் இருக்கலாம். அப்புறம் வந்து அடுத்து வரப்போகிற ஒரு உலகம், அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதற்காக நான் ஒரு உலகை உருவாக்கி அதை வடிவமைத்து அதற்கான விதிமுறைகளையும் உங்களுக்கு கொடுத்து அதை உங்கள் முன் வைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நானும் அழிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு தீய உலகை அழித்து ஒரு நல்ல உலகை உங்கள் முன் வைக்கிறேன். அதனால் மற்றவங்களோட என்ன ஒப்பிடாதீங்க. மற்ற ஒரு மருத்துவரை போல், ஒரு ஆங்கில மருத்துவரை போல், அல்லது ஒரு ஆசிரியர்களைப் போல, அவர்களைப் போல நானும் அதே தீய உள்நோக்கம் கொண்டவர் தான், தீமைகள் நடப்பதற்கு நான் காரணமாக அப்படின்னு மற்றவங்களோட என்ன ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்னுடைய நோக்கம் மற்றவர்களை விட கொஞ்சம் மேலானது தான். கண்டிப்பாக எல்லாருடைய நோக்கத்தை விட கண்டிப்பாக மேலானது தான். அப்புறம் அதே நேரத்தில் மற்றவங்கெல்லாம் வந்து தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு ஆசிரியர்கள் அவங்க தப்பான நோக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா வந்து நேரடியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மக்களை அவருடைய கவனத்தை திசை திருப்பியிருக்கிறார்கள்.
அதற்கு இவர்கள் எல்லாம் காரணமாக இருக்கிறார். முதல்ல நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. போருங்கிற பேரில் ஒரு நாட்டுக்காரங்க எல்லாரும் உலகில் உள்ள அனைத்து நாட்டினரும் பக்கத்தில் உள்ள நாட்டுக்காரங்களோட போருங்கிற பேரில் சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த 2ஆம் உலகப் போர் வந்து அணுகுண்டு போட்டாங்க. அப்போ தொழில் புரட்சி வந்தது. அப்போ மக்களுடைய கவனம் எல்லாம் நான் இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன், ஒருத்தர் கொல்ல போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அந்த நாட்டுக்காரனை கொல்ல போகிறேன், இந்த நாட்டுக்காரனை கொல்ல போகிறேன், நான் தான் வந்து வலிமையான அப்படி சொல்லிகிட்டு இருந்த அந்த மக்களிடம் நான் இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன் அப்படிங்கிறது, விஞ்ஞானியாக போகிறேன், இப்படி மருத்துவராக போகிறேன், இந்த மாதிரியான கருத்து தொழில் புரட்சி ஏற்பட்டப்போ வந்துச்சு. அப்போ வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து நீ இன்ஜினியராக போறியா, இன்ஜினியராக, நீ டாக்டராக போறியா, டாக்டராக, அதற்கான வேலைகளை அவர்களை தயார் செய்கிற வேலையை ஆசிரியர்கள் பார்த்தாங்க, மருத்துவர்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நேரடியாக சண்டை போட்டு கொண்டிருந்த மக்கள் இப்போ அவருடைய கவனம் வேறு திசையில் திரும்பியது. அதனால் கொஞ்சம் அமைதி, ஒரு தற்காலிக அமைதி. இங்கே வந்து ஒரு நேரடியாக சண்டை போட்டுருந்த அந்த முறை ஒழிந்து மறைமுகமாக சண்டை போட்டார்கள். அந்த பதட்டம் வெளிப்படையாக தெரில, ஒரு கொடூரம் அது வந்து வெளிப்படையாக தெரில. நம்ம வீட்டில் குண்டு போடுவாங்க போர்க்காலங்களில், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி யாரும் குண்டு போடுறதில்ல. ஆனால் வந்து நம்ம பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டு பிறரை மெதுவாக அழிக்கின்ற வேறு வழி இல்லை. நம்முடைய போர் குணம் அப்படி தான் இருக்குது. கொலைவெறி அப்படி தான் இருக்கிறது. கொலைவெறியை வந்து உடனடியாக கொல்வதற்கு பதிலாக கொஞ்சம் மெதுவாக கொல்கிறாங்க, அவ்வளோதான். உடனடியாக ஒரு நிமிஷத்தில் ஒருத்தரை கொன்று போட்டு போயிடலாம், ஒரு நிமிஷத்தில். அப்படி கொல்லாமல் நோய்களை வர வைத்து அல்லது எதிர்பாராமல் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விபத்து மூலமாக அவர்களை சாகடித்து, ஒரு நோய் வந்துச்சுன்னா ஒரு 70 வயசில் செத்து போயிடுவாங்க, 60 வயசில் செத்து போயிடுவாங்க. உடனே ஒருத்தரை வயிற்றில் கத்தியால் குத்துனா உடனே செத்துருவார். ஆனால் ஒரு நோய் வந்து அவர் செத்து போனால் ஒரு 70 வயசு 60 வயசு ஆகும். அந்த மாதிரி உடனடியாக சாகாமல் ஒரு 60 வயசு வரைக்காவது உயிரோடு இருக்கார்ல, 70 வயசு வரைக்காவது உயிரோடு இருக்கார்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் ஒரு பிறரை அழிப்பதில் ஒரு மென்மையான முறை, பிறரை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு மென்மையான முறையை கடைபிடித்தார்கள் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அந்த வகையில் அவர்கள் இந்த மாதிரி ஆசிரியர்களோ விஞ்ஞானிகளோ டாக்டர்களோ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அவர்களோடு என்னை ஒப்பிடும்போது கண்டிப்பாக நான் மேலானவர் தான். அதனால தான் ஒருவேளை நான் மனித நிலையில் முழுமையடைந்திருக்கிறேன். அந்த மேலான பண்பு என்னிடம் இருப்பதால் தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்த அந்த தகுதி, ஒரு மனிதகுல வரலாற்றில் எவ்வளோ பெரிய ஒரு தகுதி பார்த்திங்களா. உண்மையில் நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறத வந்து நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட கொஞ்சம் ஒரு உண்மை அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்போ தான் எனது நிலையின் அந்த சிறப்பை நீங்கள் உணர முடியும். ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது எப்படி நான் சொல்கிறது பொய்யா கூட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் நினைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் சொல்கிறது பொய்யா இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு நினச்சிப்பார். ஒருவேளை உண்மையாக இருந்தால், நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துப்பீங்க. ரெண்டு பக்கமும் நினச்சி பாருங்கள். நான் ஒருவேளை பொய் சொன்னேன்னா நான் சொல்கிறது நீங்கள் நம்பணும்னு சொல்ல, நான் சொல்கிறது பொய் நான் வந்து பொய் தான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படியே நினச்சி பாருங்கள். ஒருவேளை இது உண்மையாக இருந்தால், இவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால், அப்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதனால் இந்த உலகம் என்பது இது ஒரு மறைமுகமான யுத்தம், ரகசியமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை அழிப்பதற்காக. அதாவது நான் தான் அழித்தேன்னு தெரியக்கூடாது, ஆனால் அழியணும். உடனே அழியக்கூடாது, ஆனால் அழியணும். உடனே அழியக்கூடாது, ரொம்ப லேட்டாக அழியணும், சாகணும். அப்படிங்கிறது தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக அடிப்படை கோட்பாடு. இதை தான் எல்லாருமே பின்பற்றுறாங்க, எல்லாருமே இதை தான் பின்பற்றி ஆகணும். அப்படி இருக்கும்போது இது வந்து போர் நடைபெறுகிற இடம், இதான் போரிடுகிற. இப்போ போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போர்னால் என்ன, ஒருத்தர் அழிச்சிக்கிறது தான் போர். அப்போ வந்து இது வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, போரிடும்போது இந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டுக்காரங்களை அழித்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் லட்சியவாதிகளாக இருந்து கொண்டு ஒருவர் பிறரை எல்லாருமே வந்து எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு நாட்டினர் அப்படின்லாம் கிடையாமல் எல்லாருமே எதிரி தான். எல்லாரையும் அழிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்குது. உடனே அடித்தா கண்டுபிடிச்சிருவாங்க, மெதுவாக சாகடிக்கணும், ரொம்ப நாள் கழித்து அவங்க சாகணும் அப்படின்ட்டு எல்லாருமே தங்களுடைய லட்சியங்களின் மூலமாக அவர்கள் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார். ஆக அழிப்பது தான். அப்போது நம்ம இது வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு யுத்தக்களம். அப்போது நாம் எல்லாருமே போராளிகள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அனைவருமே போரிடுகிற அனைவருமே போராளிகள், அப்படி தானே? அப்போ நாம் அனைவருமே ஒரு போர்க்குணத்தோடு நம்ம இங்கே வாழ்ந்துகிட்ருக்கோம். போர்க்குணம் நமக்கு உள்ள குணம் வந்து மனித குணம் அல்ல, போர்க்குணம். போரிடுகிறவர்களின் குணம் அது. போரிடுகிற குணம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. போரிடுகிற குணம்னா என்ன, பிறரை அடிப்பது, கொல்வது, சாகடிப்பது, அதுதான் போர்க்குணம். அப்போது நம்ம போரிடுகிற குணத்தோடு நம்ம இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா
இந்த லட்சியவாதிகள் இருக்காங்கள்ல, பிழைப்புவாதிகள் என்ன பண்ணுறாங்க, ஏன் லட்சியவாதிகளாக நிறைய ஆகிறதில்ல. அதாவது நான் ஏன் பெரிய ஆள் ஆகணும், நான் ஒரு விஞ்ஞானி ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த உலகமே என் பேரை சொல்லணும், நான் பெரிய புகழ் பெறணும் அப்படின்னு நிறைய பேர் ஏன் விரும்புறதில்லைன்னா, நிறைய புகழ் அடைஞ்சால் நிறைய உலகமே என் பேரை சொன்னால் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். ஒரு விஐபிக்கு என்ன நிறைய பாதுகாப்பு கிடைக்காது. விஐபி எங்கேயும் அவர் யாருடைய பாதுகாப்பு இல்லாமல் அவர் தனியாக போக முடியாது. ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும், அதாவது ரொம்ப புகழ் பெற்றவர்கள் தனியாக எங்கேயுமே போக முடியாது, நடந்து போக முடியாது, ஒரு பொது இடங்களில் நடந்து போக முடியாது. நிறைய ஆபத்து இருக்குது அதில், அவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. அதனால் அப்போது இதெல்லாம் எதுக்கு? அப்போது இந்த ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் உங்கள்கிட்ட போர்க்குணம் இருக்க வேண்டும். நிறைய பிழைப்புவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது போன்ற ஆபத்துகளை கண்டு பயப்படுறாங்க. எதுக்கு வம்பு? ஏன்னா நம்ம ஒரு லட்சியவாதியாக இருந்தாக்கா அவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. நிறைய புகழ் பெற்றவர்கள் அவர்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. அவங்களால தனியாக எங்கேயும் போக வர முடியாது. போனால் மக்கள் தொந்தரவு பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. பிடிக்காதவங்க அந்த லட்சியவாதிகளை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது மரணம் லட்சியவாதிகளுக்கு எப்போதுமே இருக்குது. லட்சியவாதிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு மரணம் எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு போர்க்குணம், அதான் போரிடுகிற நம்மலாம் யுத்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது சாவுங்கிறது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் ஒரு விஐபியாக வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாவு அதிகம், சாவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சாதாரண மனிதர்களாக வாழ்பவர்கள் மரணத்திலிருந்து தப்பி விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. சாதாரண மனிதர்கள் விபத்தின் மூலம், மோட்டார் வாகன விபத்தின் மூலம் சாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் அப்புறம் நோய்கள் மூலம் சாவதற்கு அனைவருக்குமே வாய்ப்பு இருக்கிறது. விபத்துகளின் மூலம் சாவதற்கு அனைவருக்குமே வாய்ப்பு இருக்கிறது. நோய்களின் மூலம் சாவதற்கு அனைவருக்குமே வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பொதுவான ஆபத்துகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு லட்சியவாதிகளுக்கு என்ன ஆபத்துன்னா, அவங்களுடைய எதிரிகள் ஒரு விஐபிலாம் இருக்காங்க. அவங்கள அவங்களுடைய எதிரிகள் சுட்டு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது கத்தியால் கொல்வதற்கு நேரடியாக கொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு லட்சியவாதியாக வாழ்ந்துக்கிட்டு அது தேவையில்லாத ஆபத்துகள், மரணங்கள் ஏற்படும், ஆபத்துகள், மற்றவங்க நம்ம கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை கொல்லுவாங்க, நம்ம எதுக்கு ஒரு விஐபி ஆகணும், நம்ம எதுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும், நம்ம எதுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகணும், நம்ம எதுக்கு ஒரு நடிகர் ஆகணும், நடிகரானால் ஒரு முதலமைச்சர் ஆனாக்கா, ஒரு எம்எல்ஏ ஆனாக்கா நிறைய ஆபத்து இருக்குது, நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அதனால் நமக்கு எதுக்கு தேவையில்லை, நாம் நம்ம வேலை உண்டுன்ருப்போம். யாருக்குமே இந்த மனித வாழ்க்கையில் நிறைய ஆபத்து இருக்குது. யாருமே அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சு வாழ முடியாது. விபத்துகள் இருக்குது, நோய்கள் இருக்குது, இப்படி நிறைய அபாயங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து இது இன்னும் மேற்படி இன்னும் நிறைய தொந்தரவு. ஒரு லட்சியவாதியாக விஐபியாக வாழ ஆசைப்பட்டால் அதில் இன்னும் நிறைய ஆபத்து இருக்குது. நம்முடைய எதிரிகள் நம்மை கொல்வதற்காக சூழ்ச்சி செய்து, சதி செய்து, அதை செய்து காட்டினாலும் காட்டுவாங்க. அதனால் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கிடுறாங்க. இது ஒரு யுத்த களம். இங்கே யுத்தத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், யுத்த களத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சாவு எப்படி வேணாலும் வரலாம். ஆக ஒரு போர்க்குணம் இருக்கணும், மரணத்தை எதிர்கொள்கிற அந்த துணிவு இருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு போராடிகள் அனைவரும் லட்சியவாதிகள். போரிடுவதற்கு என்னால் முடியாது அப்படின்னு அந்த போர்க்களத்தை பார்த்து பயப்படுறவங்க பிழைப்புவாதிகள். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஆபத்துகளை நம்ம சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாங்க பாருங்கள், அவங்க பிழைப்புவாதி. இது ஒரு யுத்த களம். ஒரு விஐபி ஆகணும், அல்லது நீங்கள் உலக புகழ் பெறணும், அப்போ ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்வீங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரும், எல்லா மக்களை போல் நீங்கள் வாழ முடியாது. அப்படின்னா ஒரு விஐபியாக வாழ்வது என்பது ஒரு போராளி, அவர்கள் ஒரு போராளி என்பதற்கு அதுதான் சான்று. விஐபிகள் ஏன் மக்கள் அவங்ககிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, அல்லது அவங்ககிட்ட போய் செல்ஃபி எடுக்க, அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன், அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவரை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னா, விஐபிகளை பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களாம் போராளிகள், லட்சியவாதிகள், அனைவரும் போராளிகள். அவர்கள் அந்த யுத்த களத்தில், போர்க்களத்தில் போரிடுகிற போராளிகள். மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, போர்க்களத்திலிருந்து ஒளிந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பவர்கள். பிழைப்புவாதிகள்லாம் போர்க்களத்தில் போரிடுவதற்கு தைரியம் இல்லாமல் ஒளிந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பவர்கள், பயந்து கொண்டு எட்டி பார்ப்பவர்கள், போரிடுகிற போராளிகளை ஒளிந்திருந்து எட்டி பார்ப்பவர்கள் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். அதனால் நம்ம ஒரு போராளியாக இருக்கணும், ஒரு லட்சியவாதியாக இருக்கணும்னா மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு லட்சியவாதிகளை சார்ந்தவர்களுக்கும் மரணம் ஏற்படும். லட்சியவாதிகளுக்கு மட்டும் கிடையாது, போராளிகளுக்கு மட்டுமல்ல, விஐபிகளுக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆபத்து இருக்குது. அதனால் ஒரு போராளியாக வாழ்வது இன்னும் கூடுதல்
ஒரு போராளியாக, ஒரு விஐபியாக, ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்பது இன்னும் கூடுதல் ரிஸ்க்கு, நிறைய ஆபத்துகளை வரவழைத்து கொள்வது. அதனால் அப்படி போராளியாக வாழும்போது தான், ஒரு லட்சியவாதியாக வாழும்போது தான், ஒரு விஐபியாக வாழ ஆசைப்படும்போது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எத்தகையது அப்படிங்கிறது நீங்கள் உணர முடியும். நாம் போர்க்களத்தில் இருக்கிறோம். போர்க்களத்தின் தன்மை எப்போ யாருக்கு தெரியும்? போராளிகளுக்கு தான் தெரியும், போரிடுகிறவர்களுக்கு தான் தெரியும் போர்க்களத்தின் தன்மை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு போர்க்களம். இது ஒரு 3ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்குது, மறைமுகமாக, ரகசியமாக. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு போர்க்களம் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் போராளியாக இருக்க வேண்டும், போரிடுகிறவர்களாக இருக்க வேண்டும், போரிடுகிற லட்சியவாதிகளாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் அதை நம்ம உணர முடியும். அதனால் மரணத்தை பார்த்து பயப்படுறவங்க போராளியாக வாழ முடியாது. மரணத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் லட்சியவாதியாக வாழ முடியாது. மரணத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் ஒரு போராளியாக வாழ முடியாது என்பது. மரணத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் தான் பிழைப்புவாதிகளாக இருப்பார்கள். கொள்கை எதுவும் இல்லாத கோழைகளாக அவர்கள் இருப்பார்கள்.